இந்த வீடியோவோட கடைசி நிமிஷம் உன் வாழ்க்கையை காப்பாத்தும். இது சாதாரண வீடியோ இல்ல. நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணினியா? எல்லாருக்கும் உதவி பண்ணினியா? எல்லாரையும் நம்பினியா? அதுக்கு பதிலா உனக்கு கிடைச்சது என்ன? ஏமாற்றமா? அவமானமா? அல்லது பயன்படுத்தப்பட்ட மனிதனா இருக்கிற வலியா? சாணக்கியர் சொன்ன ஒரு வரி இந்த உலகத்தை முழுக்க மாற்றும். யாருக்கும் கருணை காட்டாதே. இது கொடூரம் இல்ல. இது உன்னை காப்பாத்துற ஞானம். இந்த வீடியோல சாணக்கியர் சொன்ன 6 சீக்ரெட்ஸ் ஒவ்வொன்றும் உன்னை ஸ்லோவா அழிவிலிருந்து வெளியே எடுக்கும். சீக்ரெட் நம்பர் 5 ரொம்ப முக்கியம். அது மிஸ் பண்ணினா உன் வாழ்க்கை இதே இடத்துல ரிப்பீட் ஆகும். சீக்ரெட் நம்பர் 1, தகுதி இல்லாதவனுக்கு கருணை காட்டாதே. மாற விருப்பம் இல்லாதவனுக்கு கொடுக்கும் கருணை அவனை உயர்த்தாது, உன்னை மட்டும் உடைக்கும். ஒரு மனிதன் தவறு செய்தா மன்னிப்பு கேட்பான். ஆனா அதே தவறை திரும்ப திரும்ப செய்தா அது தவறு இல்ல, அது பழக்கம். அந்த பழக்கத்துக்கு நீ கருணை காட்டினா அவன் மாற மாட்டான், நீதான் பழகப்படுவ. இதுதான் முதல் ரகசியம். சீக்ரெட் எண் 2, கண்ணீருக்கு கருணை காட்டாதே. அழுகையால் கருணை பெற்றவன் அழுகையை ஆயுதமாக மாற்றுவான். எல்லா கண்ணீரும் உண்மை இல்லை. எல்லா கதையும் துயரம் இல்லை. சில பேர் அழுவாங்க உன்னை மாற்ற. சில பேர் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிப்பாங்க உன்னை கட்டுப்படுத்த. நீ கண்ணீருக்கு உடைந்த நிமிஷமே அவன் ஜெயிச்சிடுவான். உண்மையான துயரம் மாற்றத்தை தேடும். நடிப்பு கருணையை தேடும். இதுதான் வித்தியாசம். சீக்ரெட் எண் 3, அதிக கருணை மதிப்பை கொல்லும். எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பவன் ஒரு நாளில் யாருக்கும் தேவையில்லாதவனாக மாறுவான். பவுண்டரி இல்லாத மனிதன் ஈஸி டார்கெட். எப்பவும் எஸ் சொன்னா அவனை உன்னை ஆப்ஷனா தான் பார்ப்பான். ரெஸ்பெக்ட் பிச்சையா கிடைக்காது. லிமிட் வச்சாதான் மதிப்பு வரும். கருணை அளவோட இருந்தா அது சக்தி, அதிகமா இருந்தா அது பலவீனம். சீக்ரெட் எண் 4, கருணையும் பணமும் ஒன்றாக போகக்கூடாது. கருணையால் கொடுத்த பணம் திரும்ப வரும் என்று எதிர்பார்க்காதே. தேவைக்கு உதவி செய், பழக்கத்துக்கு உதவி செய்யாதே. ஒரு முறை உதவி மனிதம், திரும்ப திரும்ப அடிமைத்தனம். பணம் போனா உறவும் போகும். அப்போதான் நீ புரிஞ்சுப்ப யார் மனிதன், யார் பயன்படுத்தினான். சீக்ரெட் எண் 5, உன்னை பயன்படுத்துகிறவனுக்கு கருணை காட்டாதே. சாணகியர் சொன்னார், உன் பலவீனத்தை புரிந்த மனிதன் உன் கருணையை உனக்கு எதிராக பயன்படுத்துவான். உன் நேரம், உன் உழைப்பு, உன் அமைதி, உன் மனசு, இதையெல்லாம் சுரன்றவன் உன்னை நேசிக்கல, அவன் உன்னை பயன்படுத்துறான். நீ எவ்வளவு கருணை காட்டினாலும் அவன் மாற மாட்டான். ஏன்னா அவன் மாற்றத்தை தேடல, லாபத்தை தேடுறான். இதனால தான் சீக்ரெட் நம்பர் 5, 6 ரொம்ப முக்கியம். இதை புரியாதவர்கள் தான் வாழ்க்கை முழுக்க யூஸ் பீப்புளா வாழ்வாங்க. லாஸ்ட் சீக்ரெட் பேலன்ஸை கற்றுக் கொடுக்கும். சீக்ரெட் எண் 6, உன்னை காப்பாற்றும் கருணை தான் உண்மை. கருணை ஒரு சக்தி. அதை சரியான இடத்தில் வைத்தால்தான் அது ஆசீர்வாதம். மாற விருப்பம் உள்ளவனுக்கு உதவி செய். உழைக்கிறவனுக்கு கை கொடு. உண்மையா தவறு செய்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஆனா உன்னை உடைப்பவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கூட தராத. உன்னை காப்பாத்துற கருணை தான் உண்மை கருணை. இப்ப நீ புரிஞ்சுக்கோ, யாருக்கும் கருணை காட்டாதேன்னு சாணகியர் சொன்னது கொடூரமா தெரியலாம். ஆனா அது உன்னை உயிரோட காப்பாத்துற சத்தியம். உறவு என்ற பேர்ல யாருக்கும் உன்னை உடைக்க உரிமை இல்ல. உன் வாழ்க்கையின் கடைசி நிமிட உண்மை. இந்த வீடியோல ஒரு சீக்ரெட் கூட உன்னை தொட்டிருந்தா கமெண்ட்ல நான் அப்படின்னு டைப் பண்ணு. இங்க சொல்றது என்டர்டெயின்மெண்ட் இல்ல, உன் வாழ்க்கையை காப்பாத்தும் உண்மை. இப்படி ட்ரூத் வீடியோஸ் உனக்கு தேவைனா சப்ஸ்கிரைப் பண்ணு.